நண்பர்களே, வேலை செய்பவர்களுக்கான ஜெபம். எனவே இந்த நேரம் உங்களுடைய தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாம யார் நீங்க வேலைக்கு சொல்றீங்களோ உங்களுடைய பொருட்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கோர்ட்டுக்கோ இல்ல மற்ற இடத்துக்கோ நீங்க போகிறீங்க, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் எதுவா இருந்தாலும் கையில பிடித்துக் கொள்ளுங்கள். மூடப்பட்ட கதவுகள் திறக்கும்படியாக நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறோம். எனவே இந்த நேரம் நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்கள். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே, என் தேவனே, இயேசுவின் நாமத்தினால் இதோ இன்றைக்கு யார் இந்த ஓர் ஜெபத்தில் இணைந்திருக்கிறாரோ, வேலை செய்பவர்களுக்கான ஜெபம், தான் எந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாரோ, என் ஆண்டவரே, தோல்விகளையும் பிரச்சனைகளையும் மூடப்பட்ட கதவுகள் என்று தன்னுடைய வாழ்க்கையில் இதோ எந்த அநீதி இவருக்கு நடக்கிறதோ இந்த எல்லா அநீதிகளை நீர் கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இதோ இந்த காலையில் இவர் வேலைக்கு செல்லும் போது என் தேவனே உம்முடைய வல்லமை இவருக்கு துணையாக இருக்கட்டும் ஆண்டவரே. இவரை விடுதலையாகும். இவர்களுடைய வேலைகள் யாவும் இன்றைக்கு பூர்த்தியாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இதோ எந்த ஃபைல்கள் தன் கைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறாரோ இந்த உறுதி இவருக்கு கிடைக்கட்டும். இந்த வேலைகள், இந்த வாய்ப்புகள், இதோ இந்த கான்ட்ராக்ட்கள் யாவும் பெற்றுக்கொள்ள கூடியவராய் இவரை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இதோ இவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் ஆண்டவரே, இந்த தண்ணீரை ஆசீர்வதியும். இதை நாங்கள் குடிக்கும் போது எங்களுக்குள்ளாக பலத்தை தாரும், சக்தியை தாரும். ஆம், நான் கேட்கிறேன், உங்களுடைய வல்லமையை எங்களுக்கு தாரும். என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆவி எங்களை வழிநடத்தும்படியாக கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் இந்த தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். குடியுங்கள் இப்பொழுதே. என் ஆண்டவரே, இதோ இவர் குடிக்கிற இந்த பிரகாரம் இவருடைய சூழ்நிலை மாறுகிறது. இவருக்குள் தைரியம் வருவதாக, இந்த சூழ்நிலைகள் பலப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் விசுவாசித்தால் சொல்லுங்கள், ஆமேன், ஆமேன். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முன்னோக்கி போகும்படியாக கண்டிப்பா இப்ப நான் இந்த நேரம் ஜெபிச்சிருக்கேன். இந்த ஜெபம் மட்டும் போதாது. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கு இங்க நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இன்னைக்கு இந்த புதன்கிழமையில தேவனுடைய வார்த்தை கூறப்படுகிறது. பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, எப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிறாரோ நீங்க இந்த சக்தியை பெறுறீங்க, இந்த பலன் பெறுறீங்க. எதுக்கு இந்த பலன்? நீங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கா, நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வாழ்றதுக்கா? கண்டிப்பா அது கிடையாது. பாருங்க, பண வாழ்க்கைக்காக பரிசுத்த ஆவி இல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இந்த சக்தியை தர விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக்க விரும்புகிறார். ஏன்னா இந்த ஒரு பலன் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு பலவீனமா உணர்றாருன்னா அங்க ஆவியானவர் அவரை பலப்படுத்தணுன்றதுக்காக எந்த கெட்டதுக்கும் தீர்மானம் எடுக்காம நல்லதுல அவர் தீர்மானம் எடுக்கிறதுக்காக. ஒருவேளை இந்த பலன் நீங்க ஒருவேளை கேட்கலாம், எதுக்காக? நீங்க உங்களுடைய எண்ணத்துல இது நல்லதுதான் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனா அது உங்களுக்கு கெட்டதா மாறுது. எனவே எது சரியான ஒரு காரியம் செய்ய பலன் தேவையோ அந்த பலன் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வரும். எனவேதான் இன்றைக்கு வேதாகம பாடமானது இருக்கும். இந்த வேதாகம பாடத்தில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். தேவனுடைய பலத்தை பெறுவதற்காக, ஆண்டவருடைய சக்தியை நீங்கள் பெறுவதற்காக. எனவேதான் இன்றைக்கு காலையில 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, விசேஷமா சாயந்தரம் 7 மணி நீங்க கலந்து கொள்ளும் போது எப்படி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க ஜெயிக்கணும், எப்படி உங்களுடைய வாழ்க்கையில எதிர்கொள்ளணும், அந்த பலன் கிடைக்கும்.
ஏன்னா வெறும் உங்க பண பிரச்சனையுடைய ஒரு பிரச்சனை தீர்க்கிறதுக்காக மட்டும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனா நீங்க சொல்றீங்க என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் தீரணும், அப்ப இந்த பலன் உங்களுக்கு வேண்டும். மக்களே, அவர் ஒருவர் தான் உங்களுக்கு இந்த பலனை தருவார். எனவேதான் நீங்கள் எங்களை அழைக்க விரும்பினால் 93843638 இந்த எண்ணை நீங்கள் அழைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முகவரியானது 282/681 அண்ணா சாலை 1000 விளக்கு மெக்கனட் பேக்கரி அருகாமையில் நம்மளுடைய ஆலயம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க எங்களுடைய ஆலயங்கள் எந்த இடத்துல இருக்கு தெரிந்து கொள்ள விரும்பினால் uckg.in என்ற வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்.